Hello friends, welcome to Centum Tutor, PGTRB Commerce, Unit 19, Income Tax பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் Heads of Incomeல Income from House Property பற்றி பார்க்க போகிறோம். Test number 5. Income from House Property, Section 22 to 27, Income Tax Act 1961. செக்ஷன் 22லிருந்து 27 வரைக்கும் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதில் பேசிஸ் ஆஃப் சார்ஜ் ஆர் சார்ஜிங் செக்ஷன் 22 பார்க்க போகிறோம். பேசிஸ் ஆஃப் சார்ஜ். தி சார்ஜபிலிட்டி ஆஃப் இன்கம் அண்டர் திஸ் ஹெட் இஸ் சப்ஜெக்ட் டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் தி ஃபாலோயிங் 3 கண்டிஷன். இதுதான் முக்கியமான இந்த நம்மளுடைய ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸில் இது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம ப்ராப்பராக ஆன்சர் பண்ண முடியும். எந்தெந்த இன்கம் எல்லாம் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வரும் அப்படின்றத, எதெல்லாம் சார்ஜ் ஆகும் இந்த ஹெட்டிங்கில் அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் செக்ஷன் 22. 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று த ப்ராப்பர்ட்டி ஷுட் கன்சிஸ்ட் ஆஃப் எனி பில்டிங் ஆர் லேண்ட் அப்பர்டனன்ட் தேர் டு அப்படின்னு இருக்காங்க. இது ஒரு முக்கியமானது. நம்ம எந்த இன்கம்மை ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய இன்கம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பில்டிங் இருக்கணும், அந்த ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது பில்டிங் இருக்கணும், இல்லைன்னா அப்பர்டனன்ட் தேர் டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்பர்டனன்ட் தேர் டு அப்படின்றது என்னென்னா, ஒரு போர்ட்டிக்கோவோ இல்லை காம்பவுண்டோ, அந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிறதோ அதை தான் நம்ம அப்பர்டனன்ட் அப்படின்னு சொல்கிறோம், தேர் டுன்றோம். அப்போ பில்டிங் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்ல முடியும். ரெண்டாவது த அசஸி ஷுட் பி தி ஓனர் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி இன்க்ளூடிங் டீம்டு ஓனர். இங்கே கவனிக்கணும், இங்கே அசஸி ஓனராக இருக்கணும், அந்த ப்ராப்பர்ட்டியுடைய ஓனராக இருக்கணும். அது டீம்டு ஓனராக இருந்தாலும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், இந்த ஓனரில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். த டீம்டு ஓனர் அப்படின்னா என்னன்றது பார்க்கலாம். அவர் ஆக்சுவலி அவருடைய ப்ராப்பர்ட்டி அவர் மைனராக இருக்கக்கூடிய தன்னுடைய சைல்டுக்கு கன்சிடரேஷன் இல்லாமல், அடிக்குவேட் கன்சிடரேஷன் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாலோ, தன்னுடைய ஸ்போஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாலோ, இல்லை அன்டிவைடட் இம்பார்ட்டட் ப்ராப்பர்ட்டி அப்படின்வோம், இது வரைக்கும் பாகப்பிரிவினை செய்யாத ஒரு ப்ராப்பர்ட்டியே இருந்தாலோ அதை டீம்டு ஓனர் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது பாருங்கள், த ப்ராப்பர்ட்டி ஷுட் not be used by the owner for the purpose of his own business or profession. ஓனர் அந்த ஹவுசிங் ப்ராப்பர்ட்டியை தன்னுடைய சொந்த பிஸ்னஸுக்காக இல்லை தன்னுடைய சொந்த தொழிலுக்காக, ப்ரொஃபஷனுக்காக உபயோகப்படுத்தியிருக்க கூடாது. அதை லெட் அவுட் பண்ணியிருக்கணும். மற்றவங்களுக்கு வாடகை கொடுத்துருந்தால் மட்டும்தான் அதிலேருந்து கிடைக்கக்கூடிய இன்கம்மை இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். இதில் பாருங்கள் சில பாயிண்ட். அப்போ நம்ம 3 விஷயம் பேசிக் சார்ஜஸை பற்றி படிக்கும்போது, நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வரக்கூடிய இன்கம் அப்படின்னு நம்ம சொல்லணுன்னா, அந்த ப்ராப்பர்ட்டியில் பில்டிங் இருக்கணும், இல்லைன்னா அந்த லேண்டில் காம்பவுண்ட் அப்பர்டனன்ட் தேர் டு இருக்கணும். அந்த அசஸி அந்த ப்ராப்பர்ட்டியோடைய ஓனராக இருக்கணும், இல்லைன்னா டீம்டு ஓனராக இருக்கணும். அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் தன்னுடைய சொந்த பிஸ்னஸுக்காகவோ ப்ரொஃபஷனுக்காகவோ யூஸ் பண்ணியிருக்க கூடாது. அப்படி இருந்தால் அந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து வரக்கூடிய, அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியிலேருந்து வரக்கூடிய இன்கம் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அக்கார்டிங் டு செக்ஷன் 22. இதில் நோட் பாருங்கள், இதில் சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ரெண்ட் ஃப்ரம் தி வேக்கண்ட் லேண்ட், ஒரு வேக்கண்ட்டாக இருக்கக்கூடிய லேண்ட் இருக்குது, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ரெண்ட்டை நம்ம இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடாது. அதில் பில்டிங் இருக்கணும், பில்டிங் இருந்தால் மட்டும்தான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. வேக்கண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு லேண்டை வாடகைக்கு கொடுத்துருந்தால் அந்த வாடகையே கிடைக்கக்கூடிய இன்கம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய இன்கம் கிடையாது, அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸாக மாறிடும். லேண்ட் அப்பர்டனன்ட் அப்படின்னா என்ன நம்ம பார்த்தோம். தேர் டு ரெஃபர்ஸ் டு லேண்ட் கனெக்டிங் வித் பில்டிங், அந்த லேண்டு கூட சம்மந்தப்பட்ட பில்டிங், அந்த லேண்டு கூட சம்மந்தப்பட்ட காம்பவுண்டட் ஏரியா, கேரேஜ்,
போர்ட்டிகோ இதெல்லாம் தான் நம்ம லேண்ட் அப்பர்டனன்ட் அப்படின்னு சொல்கிறோம். லெட்டிங் அவுட் ஆஃப் ரெசிடென்சியல் ஹவுஸ், ஷாப், ஷோரூம் ஆர் கமர்ஷியல் பில்டிங் இஸ் சார்ஜபிள் அண்டர் திஸ் ஹெட். இது முக்கியம். சொந்த உபயோகத்துக்காக ஒரு ஓனர், அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் தன்னுடைய சொந்த பிஸ்னஸுக்காகவோ ப்ரொஃபஷனுக்காகவோ அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணியிருந்தால் அதை இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு நம்ம யூஸ் பண்ண முடியாது, அந்த ஹெட்டிங்கில் கொண்டு வர முடியாது. அந்த ப்ராப்பர்ட்டியை லெட்டிங் அவுட், வாடகை கொடுத்துருக்கணும். ரெசிடென்சியல் ஹவுஸாவோ, ஷாப்பாவோ, ஷோரூமாகவோ இல்லை கமர்ஷியல் பில்டிங்காவோ நம்ம லெட் அவுட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த இன்கம்மை இந்த ஹெட்டிங்கில் சார்ஜ் பண்ண முடியும் அக்கார்டிங் டு செக்ஷன் 22. ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள், இன்கம் ஃப்ரம் சப் லெட்டிங் இஸ் நாட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம். இது ரொம்ப முக்கியம். சப் லெட்டிங், ஒருத்தர் வந்து வாடகைக்கு எடுத்துட்டு, ஒரு பில்டிங்கை லீஸுக்கோ வாடகைக்கோ எடுத்துட்டு அதை வேறொருத்தருக்கு சப்லெட் பண்ணியிருந்தா, அதை வந்து உள் வாடகைக்கு விட்டுருந்தா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இன்கம் வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு எடுக்கக்கூடாது. சப்லெட்டிங், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்லெட்டிங் அப்படின்ற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சப்லெட்டிங் பண்ணியிருந்தால் அந்த இன்கம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமில் எடுக்கக்கூடாது. இட் இஸ் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸை தான் எடுக்க முடியும். ப்ராப்பர்ட்டி மே பி சிச்சுவேட்டட் இன் இந்தியா அப்ராட். இது ரொம்ப முக்கியம். இது ஒரு விஷயம். அந்த ப்ராப்பர்ட்டி இந்தியாவில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அப்ராடில் இருந்தால் கூட இட் இஸ் ஆல்சோ தட் இன்கம் இஸ் டேக்கன் ஃபார் taxable purpose, tax purpose. இதுதான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி செக்ஷன் 22ல் சார்ஜிங் செக்ஷனை பற்றி. அடுத்து பாருங்கள், டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியிலேருந்து வரக்கூடிய இன்கம்மை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு முன்னால் நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அந்த இன்கம்மை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு அந்த நேச்சர் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணியிருக்கோம். நேச்சர் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி, எப்படிப்பட்ட ப்ராப்பர்ட்டி? அதில் ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள், லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி, வாடகை கொடுக்கப்பட்ட ஒரு சொத்து. எல்ஓபி, லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி செக்ஷன் 23(1). செல்ஃப் ஆக்கியபைடு ப்ராப்பர்ட்டி, செல்ஃப் ஆக்கியபைடு ப்ராப்பர்ட்டி, சொந்தமாக அது பயன்படுத்தக்கூடிய, ஓனரே பயன்படுத்தக்கூடிய ப்ராப்பர்ட்டி செக்ஷன் 23(2ல் சொல்லுது. டீம்டு லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி, ஒரு டீம்டு வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோடைய டீம்டு ஓனர் சொல்லுவோம், அவங்க லெட் அவுட் பண்ண ப்ராப்பர்ட்டி. டீம்டு லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியை பற்றி செக்ஷன் 23(4ல் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சில ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பார்ட்லி லெட் அவுட் அண்ட் பார்ட்லி செல்ஃப் ஆக்கியபைடு, பகுதி சொந்தமாக உபயோகப்படுத்தியிருப்பாங்க, ஒரு பாகத்தை வந்து வாடகை கொடுத்துருந்தால் அதான் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பேஸ்ட் ஆன் போர்ஷன் ஆர் பார்ட் செக்ஷன் 23(1)லையும் வரும், செக்ஷன் 23(2)லையும் வரும். ஏன்னா 23(1)ன்றது லெட் அவுட்டு, 23(2)ன்றது செல்ஃப் ஆக்கியபைட் ப்ராப்பர்ட்டி. இங்கே ரெண்டுமே வந்துடுது. பேஸ்ட் ஆன் பீரியட் ஆகியிருந்தால், அந்த ப்ராப்பர்ட்டி லெட் அவுட் பேஸ்ட் ஆன் பீரியட் ஆகியிருந்தால் 23(1)லையும் வரும், 23(3)லையும் வரும். கோ ஓனர்ஷிப் இருந்தால், கூட்டு ஓனர்ஷிப் இருந்தால் செக்ஷன் 26ல் வரும். இப்போ பாருங்கள், லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி, வாடகை கொடுக்கப்பட்ட ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்தோம் ஏற்கனவே 23(1)ல் வருது. செக்ஷன் 23(1)ல் ஒரு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை ஒரு லெட் அவுட் பண்ண ப்ராப்பர்ட்டியிலேருந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு வாடகை கொடுக்கப்பட்ட அந்த ப்ராப்பர்ட்டியிலிருந்து வரக்கூடிய இன்கம்மை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் பாருங்கள், க்ரோஸ் ஆனுவல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். GAV, க்ரோஸ் ஆனுவல் வேல்யூ எடுப்போம். அதிலிருந்து முனிசிபல் டேக்ஸ் பெய்ட் பை தி அசஸ்ஸி, முனிசிபல் டேக்ஸ் ஏதாச்சும் முனிசிபல் டேக்ஸ் பே பண்ணியிருந்தால், அசஸ்ஸி பே பண்ணியிருந்தால் அதை மைனஸ் பண்ணிடணும். அந்த க்ரோஸ் ஆனுவல் வேல்யூவிலேருந்து மைனஸ் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது நெட் ஆனுவல் வேல்யூ. நெட் ஆனுவல் வேல்யூ கிடைக்கும். இந்த நெட் ஆனுவல் வேல்யூவிலேருந்து சில டிடக்ஷன்ஸ் இருக்குது, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் இருக்குது. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாம். இந்த டிடக்ஷன்ஸ் வந்து கம்ஸ் அண்டர் செக்ஷன் 24ல் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹவுசிங் ப்ராப்பர்ட்டியில் வந்து டிடக்ஷன்ஸ் வந்து செக்ஷன் 24ல் வரும். அதில் 24A என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நெட் ஆனுவல் வேல்யூவில் 30% அமௌண்ட்டை வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனாக மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 லட்ச ரூபா நம்மளுக்கு வாடகை கிடச்சிருக்குன்னா அதில் 30%, அதாவது 30,000 ருபீஸை மைனஸ் பண்ணி மீதி 70,000 ருபீஸ்க்கு மட்டும் நம்ம டாக்ஸபிள் இன்கமாக எடுத்தால் போதும்.
24Bயில் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன். அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்காக லோன் எடுத்திருந்தால் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டையும் 24Bயில் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மைனஸ் பண்ணி கிடைக்கிறது தான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அப்போ ரெண்டு விஷயத்தை மைனஸ் பண்ணுறோம். க்ரோஸ் ஆனுவல் வேல்யூ நம்மளுக்கு வந்து ஒரு வருஷத்தில் அந்த வாடகையாக அந்த லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய இன்கம் எடுத்துகிட்டு அதிலிருந்து முனிசிபால் டேக்ஸை மைனஸ் பண்ணிடணும். அப்போ நெட் ஆனுவல் வேல்யூ கிடைக்கும். அதிலிருந்து டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 24, அதாவது 24Aல 30% ஆஃப் நெட் ஆனுவல் வேல்யூவை மைனஸ் பண்ணும். தட் இஸ் கால்ட் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30%. அதேமாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் செக்ஷன் 24Bயில் அந்த வேல்யூ மைனஸ் பண்ணிட்டா கிடைக்கக்கூடிய இன்கம் தான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க. டிடக்ஷன்ஸ் வந்து செக்ஷன் 24. அதே மாதிரி 24A பிரகாரம் நெட் ஆனுவல் வேல்யூவில் 30% ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கொடுப்போம். அப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் 30% கொடுக்கக்கூடியது எதுன்னு கேட்பாங்க, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். இல்லைனா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனாக எவ்வளோ கொடுப்பாங்கன்னு கேட்கலாம், 30%. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எதுக்கு மேலே 30% கால்குலேட் பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க. அப்போது நெட் ஆனுவல் வேல்யூவில் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த ஒரே ஒரு இதில் மட்டுமே 3 கொஸ்டின் கேட்கலாம். த 30% ஆஃப் நெட் ஆனுவல் வேல்யூ இஸ் கால்டு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். Dash of NAV is taken as standard deduction, 30% of NAV. இல்லைனா 30% of JAS is called as standard deduction, 30% of net asset value is called as standard deduction. இப்படி எது வேணாலும் கேட்கலாம். பாருங்க, how to find gross annual value. நம்ம gross annual வேல்யூலேருந்து தான் நம்ம முனிசிபல் டேக்ஸை மைனஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸை மைனஸ் பண்ணோம் செக்ஷன் 24 பிரகாரம். அந்த க்ரோஸ் ஆனுவல் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த 4 ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணுவோம். இங்கே 4 ஃபேக்டரை கன்சிடர் பண்ணுவோம். ஒன்று வந்து இந்த க்ரோஸ் ஆனுவல் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னா ஆக்சுவல் ரெண்ட் இல்லைன்னா ஆனுவல் ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏஆர் ஆக்சுவல் ரெண்ட். அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து உண்மையாகவே எவ்வளவு வாடகை நம்மளுக்கு கிடச்சிருக்கு, அதை ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் வந்து ஃபேர் ரெண்ட் அப்படின்வோம். ஃபேர் ரெண்ட். இதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி அதே லொக்கேஷனில் இருக்கக்கூடிய அதே மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி வாடகைக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அதுக்கு எவ்வளோ வாடகை கிடச்சிருக்கும், அதுதான் ஃபேர் ரெண்ட். ரெண்ட் விச் எ சிமிலர் ப்ராப்பர்ட்டி இன் தி சேம் லொக்காலிட்டி வுட் ஏர்ன், அதான் மெயின். இஃப் ஃபேர் ரெண்ட் இஸ் நாட் கிவன் இட் கேன் பி டேக்கன் டு பி சேம் எஸ் ஆனுவல் ரெண்ட் ஆர் ஆக்சுவல் ரெண்ட். அது ரெண்டாவது பாயிண்ட்டு. அப்போ ஃபேர் ரெண்ட் அப்படின்றது இதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி அதே லொக்காலிட்டியில் வாடகை கொடுத்துருந்தால் எவ்வளவு ஏர்ன் பண்ணியிருக்கலாம், எவ்வளோ வருமானம் கிடச்சிருக்கும், அதான் ஃபேர் ரெண்ட். அப்போ ஆக்சுவல் ரெண்ட்டு ரிசீவ்டு எடுக்கலாம். அது ஃபேர் ரெண்ட் இதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வாடகை கொடுத்துருந்தால் எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்கும். இப்போ ஃபேர் ரெண்ட் இல்லை அப்படின்னா இந்த ஃபேர் ரெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் ரெண்ட், ரெண்டு ஒன்று தான், ஈக்குவலாக எடுத்துக்கலாம். சிலப்போ கொஸ்டின் கேட்பான். எப்படி கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இஃப் ஃபேர் ரெண்ட் இஸ் நாட் கிவன் then it is equal to the fair rent. Instead of fair rent which one is taken கேட்கலாம். that is called actual rent or annual rent is taken. மூணாவது முனிசிபால் வேல்யூவேஷன். இந்த முனிசிபால் அத்தாரிட்டி வந்து அசஸ் பண்ணியிருப்பாங்க இந்த முனிசிபால் டேக்ஸஸ்க்காக. முனிசிபாலிட்டி வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க அந்த ப்ராப்பர்ட்டிக்கு. அது டேக்ஸ் கலெக்ட் பண்ணும்போது இவ்வளோ வாடகைன்னு சொல்லி இந்த இவ்வளோ வாடகை கிடைக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி அதனால் இவ்வளோ அது மேலே இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படி தான் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ முனிசிபால் வந்து அவங்களுடைய டேக்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்காக இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எவ்வளவு ஏர்ன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதுன்னு தீர்மானிச்சிருக்காங்க. அந்த தீர்மானம் பண்ண வேல்யூ தான் முனிசிபால் வேல்யூவேஷன். அடுத்து ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டுன்னு இருக்குது. ஆர்ஏஎன்டி, அது ஆர்ஏஎன்டின்னு போட்டிருக்கு. ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு. அப்போ ரெண்ட் ஆஸ் பர் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட். ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் வந்து வாடகை இவ்வளோதான் ஒவ்வொரு இடத்துக்கும் கொடுத்துருக்காங்க, அந்த ரெண்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ 4 ஃபேக்டர் இருக்குது. க்ரோஸ் ஆனுவல் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு 4 ஃபேக்டரை கன்சிடர் பண்ணுவோம். ஒன்று ஆக்சுவல் ரெண்ட், ரெண்டாவது வந்து ஃபேர் ரெண்ட், மூணாவது முனிசிபால் வேல்யூவேஷன், நாலாவது ஸ்டாண்டர்ட் ரெண்ட். இங்கே பாருங்கள், இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். கிராஸ் ஆனுவல் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னா இஸ் ஈக்குவல் டு ஹையர் ஆஃப் ஆனுவல் ரெண்ட், ஃபேர் ரெண்ட் அண்ட் முனிசிபால் வேல்யூ. இப்போ அந்த ஆனுவல் ரெண்ட் பார்த்தோம், உண்மையாலுமே எவ்வளோ ரெண்ட் கிடச்சிருக்கு. ஃபேர் ரெண்ட்னா இதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியே அதே லொக்காலிட்டியில் லெட் அவுட் பண்ணியிருந்தால் எவ்வளோ வாடகை கிடச்சிருக்கும். முனிசிபால் தன்னுடைய டேக்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்காக இவ்வளோ வாடகைன்னு தீர்மானம் பண்ணியிருக்கும், அது முனிசிபால் வேல்யூ. இதில் எது ஹையராக இருக்கோ
அதுதான் க்ரோஸ் ஆனுவல் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்கள், பட் cannot exceed ஸ்டாண்டர்ட் ரெண்ட். அந்த ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்டில் சொன்ன ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டுக்கு அதிகமாக கூடாது. ஆனால் பாருங்கள், இஃப் ஆனுவல் ரெண்ட் இஸ் மோர், ஆனுவல் ரெண்ட் மோராக இருந்தால் மட்டும்தான், ஆனுவல் ரெண்ட் மோராக இருந்தால் அதை எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் 5 சிச்சுவேஷன்ஸு கொடுத்துருக்கேன். அதை ப்ராப்ளம்ஸ் இதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இதை புரிஞ்சிக்க முடியும். கொஞ்சம் நிதானமாக நல்லா தெளிவாக பார்த்தா பாருங்கள். Question number 1. Which one of the following is taken as gross annual value? பாருங்கள், 4 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதில் gross annual value எது? ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவல் ரெண்ட் கொடுத்துருக்காங்க 12,000, ஃபேர் ரெண்ட் 14,000, முனிசிபல் வேல்யூ 10,000, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 13,000 அப்படின்னு இருக்கு. இப்போ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னா, ஆனுவல் ரெண்ட், முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட், இது 3 தான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இதில் எது ஹையஸ்ட்டுன்னு பார்க்கணும். இதில் ஹையஸ்ட் வந்து ஃபேர் ரெண்ட் தான் ஹையஸ்ட் அப்படின்னு பாருங்கள், 14,000 இருக்குது. ஃபேர் ரெண்ட் வந்து 14,000 இருக்குது. இதே டைமில் ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளோ இருக்குது பாருங்கள், ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வந்து 13,000 தான் இருக்குது. 13,000 தான் இருக்குது. அப்படின்னா எவ்வளோ ரெண்ட் வரும் பாருங்கள், இதை ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 13,000. ஏன்னா ஸ்டாண்டர்ட் ரெண்ட் தான் லோவஸ்ட்டாக இருக்குது. நம்ம இது 3 பார்ப்போம், ஆனுவல் ரெண்ட், அதே மாதிரி ஃபேர் ரெண்ட், முனிசிபல் வேல்யூ. ஃபஸ்ட் இது 3 பார்க்கணும். இதில் 3ல் ஹையஸ்ட் அப்படின்னு பார்க்கணும். ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேர் ரெண்ட் தான் இருக்குது 14,000. இதை எது கூட கம்பேர் பண்ணுவோன்னா, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கூட கம்பேர் பண்ணுவோம். ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு வந்து எப்போதும் ஹையாக இருக்கணும். அப்போது இப்போ பார்த்தா ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு தான் குறவாக இருக்குது. அதனால் அந்த ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை தான் நம்ம க்ரோஸ் ஆனுவல் வேல்யூவாக எடுக்கணும். கவனிச்சுக்கோங்க, எப்போதும் எடுக்கும்போது எது ஹையரோ அதுதான் எடுக்கணும். எதுலன்னு கேட்டிங்கன்னா, ஆனுவல் ரெண்ட், ஃபேர் ரெண்ட், முனிசிபல் வேல்யூவில் எது ஹையரோ அதான் எடுக்கணும். ஆனால் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை விட எக்ஸீட் ஆகக்கூடாது. அப்போது இங்கே ஃபேர் ரெண்ட்டு தான் 14,000 தான் எடுக்கணும். ஆனால் அது வந்து ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை விட எக்ஸீட் ஆகிறனால ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இஸ் டேக்கன் அஸ் க்ரோஸ் ஆனுவல் வேல்யூ. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் டேக்கன் அஸ் க்ரோஸ் ஆனுவல் வேல்யூ? இங்கே பாருங்கள், ஆக்சுவல் ரெண்ட் 15,000, ஃபேர் ரெண்ட் 14,000, முனிசிபல் வேல்யூ 10,000, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 13,000. ஃபஸ்ட் இது 3 எடுக்கணும், ஆனுவல் ரெண்ட், ஃபேர் ரெண்ட், முனிசிபல் வேல்யூ. விச் ஒன் இஸ் ஹையர்னு பார்க்கணும். இங்கே வந்து ஆனுவல் ரெண்ட் இஸ் ஹையர், ஆனுவல் ரெண்ட் இஸ் ஹையர். ஆனால் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் பாருங்கள் கம்மியாக இருக்குது. இப்போ ஆனுவல் ரெண்ட் ஹையராக இருந்தால் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனுவல் ரெண்ட்டை வந்து எடுத்துக்கலாம். ஆக்சுவல் ரிசீவ்டு ரெண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம் 15,000. போன ஃபஸ்ட் கொஸ்டினுக்கும் செகண்ட் கொஸ்டினுக்கும் டிஃப்ரென்ஸ் தான். போன கொஸ்டினில் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1ல் வந்து ஃபேர் ரெண்ட் ஹையஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபேர் ரெண்ட்டை ஹையஸ்ட்டாக எடுக்கும்பொழுது நம்ம ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை விட அதிகமாக கூடாது. அப்போ ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை அங்கே எடுத்துட்டோம். இங்கே பார்க்கும்போது இந்த 3ல் வந்து ஆனுவல் ரெண்ட்டு தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. ஆனுவல் ரெண்ட் தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. பட் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை விட எக்ஸஸாக இருக்குது. இருந்தாலும் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை விட எக்ஸஸாக இருந்தாலும் இட் இஸ் ஆக்சுவல் ரெண்ட், ஸோ இட் இஸ் டேக்கன் அஸ் க்ரோஸ் ஆனுவல் வேல்யூ. இங்கே ரெண்டுக்குள்ள நல்ல டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. தேர்ட் பாருங்கள், விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் டேக்கன் அஸ் க்ரோஸ் ஆனுவல் வேல்யூ? ஆனுவல் ரெண்ட் 12,000, ஃபேர் ரெண்ட் 14,000, மார்க்கெட் வேல்யூ 10,000, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இஸ் நாட் கிவன். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வந்து கொடுக்கல. இதில் பார்க்கும்போது இதில் வந்து எது ஹையஸ்ட்டுன்னு பார்க்கணும். இதில் பார்க்கும்போது ஃபேர் ரெண்ட் தான் ஹையஸ்ட். ஃபேர் ரெண்ட் தான் ஹையஸ்ட். இது 3ல் பார்க்கும்போது ஃபேர் ரெண்ட் தான் ஹையஸ்ட். ஸோ தட் இஸ் டேக்கன் அஸ் எ ஆனுவல் க்ரோஸ் ஆனுவல் வேல்யூ. ஃபஸ்ட் கொஸ்டினில் ஃபேர் ரெண்ட் தான் அதிகமாக இருந்தாலும் அதை எடுக்கலை. ஏன்னா ஸ்டாண்டர்ட் ரெண்டை விட எக்ஸஸாக இருந்தாலும் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை எடுத்துட்டோம். செகண்ட் ஒன்றில் வந்து ஆனுவல் ரெண்ட், அதாவது ஆக்சுவல் ரெண்ட் இஸ் மோராக இருந்துச்சு. ஆனால் ஸ்டாண்டர்டை விட எக்ஸஸாக இருந்தால் கூட இட் இஸ் ஆக்சுவலி ரிசீவ்ட் ரெண்ட்டு. அதனால் ஆக்சுவலி ரிசீவ்ட் ரெண்ட்டு நம்ம கேல்குலேஷனுக்கு எடுத்துக்கிட்டோம். தேர்ட் ஒன்றில் வந்துட்டு இந்த 3 பார்க்கும்போது இங்கே ஃபேர் ரெண்ட் தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஃபேர் ரெண்ட் இஸ் டேக்கன் அஸ் க்ரோஸ். கொஸ்டின் நம்பர் 4, விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் டேக்கன் அஸ் க்ரோஸ் ஆனுவல் வேல்யூ? எதை க்ரோஸ் ஆனுவல் வேல்யூவை எடுக்கலாம்னு பார்க்கலாம். இந்த கண்டிஷன் பாருங்கள், ஆனுவல் ரெண்ட் 12,000, ஃபேர் ரெண்ட் 14,000, மார்க்கெட் வேல்யூ 10,000, அதே மாதிரி ஸ்டாண்டர்டு ரெண்ட் 18,000. இந்த ஃபஸ்ட்டு 3ல் பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 ஆக்சுவல் ரெண்ட், ஃபேர் ரெண்ட், அதே மாதிரி
முனிசிபல் வேல்யூ, இது மூணில் வந்து ஹையஸ்ட் வந்து 14,000 இருக்குது. அந்த 14,000 எடுக்கணும். ஏன் 14,000 எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேர் ரெண்ட் எடுத்துக்கலாம்னா அது ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை விட கம்மியாக தான் இருக்குது. ஸ்டாண்டர்ட் இந்த மூணையும் எடுத்து அதில் ஹையஸ்ட் எடுத்துக்கணும். ஹையஸ்ட் எடுத்து ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை விட எக்ஸஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 3 எடுத்தோம். 3ல் ஹையஸ்ட் வந்து ஃபேர் ரெண்ட் 14,000. ஆனால் அது ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை விட எக்ஸஸ் ஆகலை. அதனால் ஃபேர் ரெண்ட் இஸ் டேக்கன் அஸ் gross annual value. 5th question, which one of the following is taken as gross annual value? இதில் பாருங்கள், average actual rent or annual rent, actual rent 47,000, fair rent 48,000, municipal value 40,000, standard rent 45,000 அப்படின்னு இருக்குது. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா எது ஹையஸ்ட்னு பார்க்கணும். ஹையஸ்ட் போகும் இதுலேயும் ஃபேர் ரெண்ட் தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. ஆவரேஜ் அந்த ஆனுவல் ரெண்ட், அதாவது ஆக்சுவல் ரெண்ட், ஃபேர் ரெண்ட், முனிசிபல் வேல்யூ, இது மூணையும் பார்க்கும்போது ஃபேர் ரெண்ட் தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. நம்ம மூணையும் கம்பேர் பண்ணி முடித்த உடனே ஃபேர் ரெண்ட்டை வந்து ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கூட கம்பேர் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை விட எக்ஸஸ் ஆகக்கூடாது ஃபேர் வேல்யூ. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன எடுத்துடலான்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஆவரேஜ் ஆக்சுவல் ரிசீவ்ட் ரெண்ட்டை எடுத்துக்கணும். ஆக்சுவல் ரிசீவ்ட் ரெண்ட்டை எடுத்துக்கலாம். ஏன்னா ஆக்சுவல் ரிசீவ்ட் ரெண்ட் ரீசனபிளாக இருக்கனால இந்த ஆக்சுவல் ரெண்ட்டை எடுத்துக்கிறோம். ஆக்சுவல் ரெண்ட்டை எடுத்துக்கலாம். 6th கொஸ்டின் பாருங்கள், ஃபாரின் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இஸ் taxable ஒன்லி இன் தி கேஸ் ஆஃப். இப்போ ஃபாரின் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இந்தியாவில் இருந்தாலும் அப்ராடில் இருந்தாலும் அது இட் இஸ் taxable. யாருக்கு taxable? நான் ரெசிடெண்ட்டுக்கா, நாட் ஆர்டினர்லி ரெசிடெண்ட்டா, ஆர்டினர்லி ரெசிடெண்ட்டா நன்னான்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாலத்த வீடியோவில் ரெசிடெண்ட் ஸ்டேட்டஸை பற்றி பார்த்தோம். இங்கே ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து ஃபாரினில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட இன்கம் வந்து ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் டேக்ஸபிளாக இருக்கும். மற்றவங்களுக்கு டேக்ஸபிள் கிடையாது. 7th கொஸ்டின், ஆனுவல் வேல்யூ இஸ் டிஃபைன்ட் ஆஸ் பர் செக்ஷன். ஆனுவல் வேல்யூவை எந்த செக்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, டிஃபைன் பண்ணுறாங்க? 21(1)லையா, 22(1)லையா, 23(1)லையா, 24(1)லையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆனுவல் வேல்யூ டிஃபைன் பண்ணுறது 23(1). Question number 8. Mr. Ravi has taken a house on rent and sublet the same to Mr. Kumar. ரவி ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து அதை குமார்ன்ற ஒருத்தருக்கு சப்லெட் பண்ணிட்டாரு. அதாவது அவர் வாடகை கொடுத்துட்டாரு. இப்போ அவருக்கு ஒரு வாடகை, ரவிக்கு வந்து வாடகை கிடைக்கும். இன்கம் ஃப்ரம் சச் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷால் பி டேக்ஸபிள் அண்டர் தி ஹெட். இந்த இன்கம்மை எந்த ஹெட்டில் டேக்ஸபிள் அப்படின்னு கேட்குறாங்க. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸாக, இன்கம் ஃப்ரம் சேலரியா, இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷனல் கேட்டிருக்காங்க. இதில் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் கவனித்த போது, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சப்லெட். அதாவது சப்லெட் பண்ணியிருந்தால், உள்வாடகைக்கு விட்டிருந்தால் அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோடைய இன்கம்மாக கருத முடியாது. அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் தான் எடுக்கணும். அந்த சப்லெட் அப்படின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்லெட் பண்ணியிருந்தாலே இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ். Question number 9. If the house remain vacant for the whole year, annual value will be. ஒரு வீடு அந்த வருஷம் பூராவுமே வேக்கண்ட்டாக இருந்திருக்கு, வாடகை கொடுக்கல, யாரும் வரல, அதுலேருந்து எந்த இன்கமும் கிடைக்கல. அப்போ அதோடைய வேல்யூ, ஆனுவல் வேல்யூ எவ்வளோ கேட்டிருக்காங்க. ஈக்குவல் டு முனிசிபல் வேல்யூவா, நில்லா, ஈக்குவல் டு ஃபேர் ரெண்ட்டா, நன் ஆஃப் தீஸான்னு கேட்டிருக்காங்க. எப்போதும் முக்கியமான விஷயமே எவ்வளவு இன்கம் ரிசீவ் பண்ணியிருக்கோன்றதான். ஆனால் இங்கே வந்து இந்த வருடம் முழுவதும், ஒரு வருடம் முழுவதும் அது ரிமைன் வேக்கண்ட்டாகவே இருந்திருக்கு, வாடகை கொடுக்கப்படாமலே இருந்திருக்கு. அப்போ எந்த இன்கமும் அதிலேருந்து கிடச்சிருக்காது. அதனால் ஆனுவல் வேல்யூ வில் பி நில். Question number 10. Income from property held under trust for charitable purpose. ஒரு சேரிட்டபிள் பர்பஸ், ஒரு ட்ரஸ்ட்டுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிலேருந்து இன்கம் கிடைக்குது, ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து ஒரு இன்கம் கிடைக்குது அண்டர் ட்ரஸ்ட் ஃபார் சேரிட்டபிள் பர்பஸஸ். சேரிட்டபிள் பர்பஸுக்காக இருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட்டுக்கு அண்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிலேருந்து ஒரு இன்கம் வந்துச்சுன்னா அந்த இன்கம் வந்து எக்ஸம்டட் ஃப்ரம் டேக்ஸா, டேக்ஸபிள் அட் தி ரேட் ஆஃப் 10%, டேக்ஸபிள் அட் தி ரேட் ஆஃப் 20% நன்னான்னு கேட்டிருக்காங்க. ஒரு சேரிட்டபிள் பர்பஸுக்காக இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டாக இருந்தால் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிலேருந்து வரக்கூடிய இன்கமும் எக்ஸம்டட் ஃப்ரம் டேக்ஸ். அதில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு 6 விஷயங்களை பற்றி பார்க்கணும்.
எக்ஸம்டட் இன்கம்ஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. எந்தெந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் இன்கம் எல்லாம் எக்ஸம்டட் ஃப்ரம் டேக்ஸ்லேருந்து விலக்களிக்கப்பட்டதுன்னு பார்க்கும்போது ஒரு 6 இருக்குது. அதில் ஒன்றாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் பர்பஸஸ். ஸோ கீப் இட் இன் யுவர் மைண்ட். இதெல்லாம் கொஸ்டினாக கொடுக்கல, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் பர்பஸஸ். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருந்தால் அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய இன்கம்மை வந்து எக்ஸம்டட் ஃப்ரம் டேக்ஸ் அக்கார்டிங் டு செக்ஷன் 2(1)(a)(c). ரீட் வித் செக்ஷன் 10(1) பிரகாரம். அதே மாதிரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெல்டு பை சேரிட்டபிள் ட்ரஸ்ட். இப்போ தான் பார்த்தோம். சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு அண்டரில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து வரக்கூடிய இன்கம் வந்து செக்ஷன் 11 பிரகாரம் எக்ஸம்டட். தேர்ட் ஒன் வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெல்டு பை ரெஜிஸ்டர்ட் ட்ரேட் யூனியன். இப்போ ரெஜிஸ்டர்ட் ட்ரேட் யூனியன்ஸ் எல்லாம் இருக்குது. CITU, அதே மாதிரி INTUC, இந்த மாதிரி ட்ரேட் யூனியன்லாம் இருக்குது. அவங்க ரெஜிஸ்டர்ட் ட்ரேட் யூனியனாக இருந்தால் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு டேக்ஸ் கிடையாது. செக்ஷன் 10(24) பிரகாரம் அதுக்கு அந்த இன்கமுக்கு எக்ஸம்டட் ஃப்ரம் டேக்ஸ். ஃபோர்த் ஒன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெல்டு பை லோக்கல் அத்தாரிட்டி. லோக்கல் அத்தாரிட்டி கிட்ட இருக்கக்கூடிய லோக்கல் அத்தாரிட்டி இந்த முனிசிபாலிட்டி, இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து, இந்த மாதிரியெல்லாம் இந்த லோக்கல் அத்தாரிட்டிக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிலேருந்து வரக்கூடிய ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து வரக்கூடிய இன்கமும் ஃபுல்லி எக்ஸம்டட். ஃபிஃப்த் ஒன் வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் ஃபார் ஓன் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். தன்னுடைய சொந்த பிஸ்னஸுக்காக இல்லைனா தந்த சொந்த ப்ரொஃபஷன் தொழிலுக்காக அந்த ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தியிருந்தால் அதிலேருந்து வரக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து கிடைக்கக்கூடிய இன்கம் வந்து எக்ஸம்டட் ஃப்ரம் டேக்ஸ். அடுத்து சிக்ஸ்த் ஒன் வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் பை லெட்டிங் ஆஃப் குடோன் பை சர்டைன் அத்தாரிட்டிஸ். செக்ஷன் 10(29) என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு ஹவுசிங் ப்ராப்பர்ட்டியை சில அத்தாரிட்டிஸுக்கு குடோன் பர்பஸுக்காக நம்ம வாடகை கொடுத்துருந்தால் அது ஃபுல்லி எக்ஸம்டட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இது இருக்குது, அப்போது நம்ம வந்து நுகர்பொருள் வாணிப கழகம் இருக்குது. இந்த மாதிரி பொருளை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த குடோனாக நம்ம வாடகை கொடுத்துருந்தால் அதிலேருந்து கிடைக்கக்கூடிய இன்கம் வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு எடுத்திங்கன்னா அதை வந்து நான் கம்ப்ளீட்லி எக்ஸம்டட் ஃப்ரம் டேக்ஸ். இப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த கொஸ்டின் இதில் எது வேணாலும் கொஸ்டினை கேட்டால் எக்ஸம்டட் ஃப்ரம் டேக்ஸ்னு போட்டுருங்க. கொஸ்டின் நம்பர் 11. இஃப் ஃபேர் ரெண்ட் இஸ் நாட் கிவன் தென் அஸ்யூம் டேஸ் ஆஸ் ஃபேர் ரெண்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஸ்டார்டிங்லே இன்ட்ரடக்ஷன்லேயே கொடுத்தேன். ஃபேர் ரெண்ட் கொடுக்கல அப்படின்னா எதை அஸ்யூம் பண்ணணும்னா ஃபேர் ரெண்ட்டாக ஆக்சுவல் ரெண்ட்டையே ஃபேர் ரெண்ட்டாக அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஆக்சுவல் ரெண்ட்டாக, ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டாக, ஆவரேஜ் ரெண்ட்டாக நன்னான்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவல் ரெண்ட் இஸ் டேக்கன் அஸ் ஃபேர் ரெண்ட். கொஸ்டின் நம்பர் 12. The gross annual value of the property is depend upon. The gross annual value எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம். ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டா, முனிசிபல் ரெண்ட்டா, ஃபேர் ரெண்ட்டா, ஆல் தி அபோவ்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இது மூணுமே க்ரோஸ் ஆனுவல் ப்ராப்பர்ட்டியை தீர்மானிக்கக்கூடியதான். ஸ்டாண்டர்ட் ரெண்ட், முனிசிபல் ரெண்ட், ஃபேர் ரெண்ட், இது எல்லாமே ஒரு க்ரோஸ் ஆனுவல் வேல்யூவை தீர்மானிக்கக்கூடியது. இது மூணுமே. கொஸ்டின் நம்பர் 13. An individual who transfers house property without an adequate consideration to his owner's spouse or to minor child is called as dash. ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனிப்பட்ட மனிதர் தன்னுடைய ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை போதுமான அளவு அடிக்குவேட்டாக, வித்தவுட் அன் அடிக்குவேட் கன்சிடரேஷன், போதுமான அளவு பிரதிபலன் இல்லாமல் ஸ்போஸுக்கோ இல்லை மைனர் சைல்டுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இவருடைய பேர் என்ன, இந்த இண்டிவிஜுவலுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோ ஓனர்னு சொல்லுவோமா, டீம்டு ஓனர்னு சொல்லுவோமா, ஓனர் இம்செல்ஃப்னு சொல்லுவோமா, இல்லை நன் ஆஃப் தி அபோவ்னு சொல்லுவான்னு கேட்டிருக்காங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி அதோடைய பொசஷன் அவர் கையிலே இருந்தால் அவர் வந்து ஓனர். ஆனால் அவர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை மைனர் சைல்டுக்கோ ஸ்போஸுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா, எந்தவித கன்சிடரேஷனும் வாங்காமல், இல்லைன்னா போதுமான அளவு கன்சிடரேஷன் வாங்காமல், பிரதிபலன் வாங்காமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தால் இஸ் கால்ட் அஸ் டீம்டு ஓனர். டீம்டு ஓனர் அப்படின்னு சொல்லுவோம். கொஸ்டின் நம்பர் 14. ஆனுவல் வேல்யூ ஆஃப் செல்ஃப் ஆக்குபைடு இஸ் டேஷ். ஒரு செல்ஃப் ஆக்குபைடோடைய சொந்தமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹவுசிங் ப்ராப்பர்ட்டியோட ஆனுவல் வேல்யூ எவ்வளோ சொந்தமாக பயன்படுத்துகிறாங்க. முனிசிபால் வேல்யூவா, ஃபேர் ரெண்ட்டா, நில்லா, நன்னா அப்படின்னு இருக்கு.
இதில் வந்து லாஸ்ட் ஒன் வந்து நன் நில்னு போட்டிருக்கு. இட்ஸ் அ நன், இது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி. செல்ஃப் ஆக்குப்பைடு, அதுலேருந்து எந்த வித வருமானம் கிடச்சிருக்காது, அதனால் நில். ஆனுவல் வேல்யூ ஆஃப் செல்ஃப் ஆக்குப்பைடு ஹவுசிங் ப்ராப்பர்ட்டி இஸ் நில். Question number 15. From the amount of arrears of rent received, dash is allowed as deduction. இப்போது ரெண்ட் வந்து அரியர்ஸாக கிடச்சிருக்கு. இப்போ ஏற்கனவே கிடைக்க வேண்டிய ரெண்ட் வந்து கிடைக்காம இருந்து இப்போ கிடச்சிருக்கு அப்படின்னா அது மேலே எவ்வளோ டிடக்ஷன்ஸ் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 15%, 20%, 25%, 30%, கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ 30%. 30%. So from the amount of arrears of rent received, 30% is allowed as. Question number 16. The balance of unabsorbed loss from house property can be carried forward to a maximum of dash years. ஒரு ஹவுசிங் ப்ராப்பர்ட்டியிலிருந்து ஒரு பெருசாக நஷ்டம் உண்டாயிருச்சு, பெரிய ஒரு நஷ்டம் உண்டாச்சுன்னா அந்த நஷ்டத்தை வரக்கூடிய வருஷத்தில் நம்ம ஈடுகட்டிக்கலாம். இப்போ பல காரணங்களால் நஷ்டம் வரலாம். அந்த நஷ்டத்தை வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய இப்போ இந்த வருஷம் ஒரு பெரிய நஷ்டம் வந்துச்சு, பெரிய ஒரு நஷ்டம் பல காரணங்களால் வரலாம். நேச்சுரல் கலாமிட்டிஸ்னால் வரலாம், ஃபயர்னால் வரலாம், பல காரணங்களால் ஒரு பெரிய ஒரு நஷ்டம் வந்துருச்சு ஹவுசிங் ப்ராப்பர்ட்டியில் அப்படின்னா அடுத்த வருஷம் கிடைக்கக்கூடிய வருமானத்திலேருந்து அந்த நஷ்டத்தை சரி கட்டிக்க முடியும். டேக்ஸ் பே பண்ண வேண்டாம், அந்த நஷ்டத்தை சரி கட்டலாம். இப்படி மேக்ஸிமம் எத்தனை வருஷம் வரைக்கும் அந்த நஷ்டத்தை சரி கட்ட முடியும், கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6 இயர்ஸா, 8 இயர்ஸா, 5 இயர்ஸா, நன்னான்னு கேட்டிருக்காங்க. இப்போது 8 இயர்ஸ் வரைக்கும் அந்த லாஸை நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணி நம்ம காம்பன்சேட் பண்ணிக்கலாம். அன்அப்சர்வ்ட் லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கேன் பி கேரி ஃபார்வர்ட் டு எ மேக்ஸிமம் ஆஃப் 8 இயர்ஸ். 8 இயர் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். Question number 17. Rent from the vacant plot of land is accessible under the head dash. ஒரு vacant plot இருக்கு, vacant plot. So there is no building. That is very important. அதான் vacant plot of land கொடுத்தாலே there is no building. ஒரு வெறும் லேண்ட் இருக்குது, அதுலேருந்து ஒரு வாடகை கிடைக்கிது அப்படின்னா அதை வந்து எந்த ஹெட்டில் கொண்டு வருவாங்க? இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸா, இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயினா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னாலே தேர் ஷுட் பி எ பில்டிங். அங்கே ஒரு பில்டிங் இருக்கணும், இல்லைனா அப்பர் டெனண்ட் இருக்கணும். இது எதுவுமே இல்லைன்னா அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை கால்குலேட் பண்ண முடியாது, அதுலேருந்து வரக்கூடிய இன்கம். இங்கே வேக்கண்ட் லேண்ட் ஒன்றுமே இல்லை, பில்டிங்கும் கிடையாது, அப்பர் டெனண்ட்டும் கிடையாது. அப்போது இதை வந்து நம்ம இதிலேருந்து கிடைக்கக்கூடிய இன்கம் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் தான் எடுக்க முடியும். Question number 18. Subletting is accessible under the head. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சப்லெட்டிங், உள் வாடகை கொடுக்கறதுன்றது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸா, இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயினா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஆல் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ். Question number 19. In case of disputed ownership, income from house property is chargeable in the heads of dash. ரொம்ப ஒரு நல்ல ஒரு கொஸ்டின். ஒரு டிஸ்பியூட்டட் ஓனர்ஷிப் இருக்குது, ஒரு லேண்டு, ஒரு பில்டிங்கோடைய ஓனர்ஷிப் யார் அப்படின்ற ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அப்போது அதுலேருந்து வரக்கூடிய இன்கம் யாருடைய ஹேண்டில் அது சார்ஜபிள், யார் டேக்ஸ் பே பண்ணணும்? ரெசிபியன்ட் ஆஃப் இன்கமா, அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட இன்கம் யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க பே பண்ணுமா ரெசிபியன்ட் ஆஃப் இன்கம்? இல்லை நாட் அசஸபிள், அதை அசஸ் பண்ண மாட்டாங்க, வேண்டாம் பிரச்சனை இருக்கனால அதை அசஸ் பண்ண மாட்டாங்க. ஆல் ஓனர்ஸ், அது யாரெல்லாம் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு சொந்தம் கொண்டாடுறாங்களோ ஆல் ஓனர்ஸ் அவங்களெல்லாம் பே பண்ணுமா நன்னான்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெரி சிம்பிள் ஆன்சர், யாருக்கு வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு டிஸ்பியூட்டட் ஓனர்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் இருந்துச்சுன்னா அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து வரக்கூடிய இன்கம் யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த டேக்ஸை பே பண்ணும், ரெசிபியன்ட் ஆஃப் இன்கம். Question number 20. A sum equal to dash is allowed as deduction from the annual value. எதுக்கு சமமான தொகை ஆனுவல் வேல்யூவில் நம்ம மைனஸ் பண்ணுவோம்? 30% அப்படின்னு ஏற்கனவே படிச்சிட்டோம். 30% வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனாக நம்ம 24 செக்ஷன் 24 பிரகாரம் மைனஸ் பண்ணிடுவோம். Question number 21. Interest on loan taken for which purpose are deductible from annual value. அப்போது எந்த பர்பஸுக்காக
நம்ம லோன் எடுத்திருந்தால் அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டை நம்ம ஆனுவல் வேல்யூலேருந்து ஹவுசிங் ப்ராப்பர்ட்டியோட ஆனுவல் வேல்யூலேருந்து மைனஸ் பண்ண முடியலாம். ஒரு பில்டிங்கை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வாங்கின லோனுடைய இன்ட்ரெஸ்ட்டியா, இல்லை ஒரு பில்டிங்கை ரிப்பேர் பண்ணுறதுக்காக, ஒரு ஹவுசிங் ப்ராப்பர்ட்டியை ரிப்பேர் பண்ணுறதுக்காக வாங்கின லோனுடைய இன்ட்ரெஸ்ட்டியா, இல்லை ஒரு ஹவுசிங் ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக வாங்கின லோனுடைய இன்ட்ரெஸ்ட்டியா, இல்லை இது எல்லாத்துக்காக வாங்கின லோனுடைய இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம ஆனுவல் வேல்யூலேருந்து மைனஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பில்டிங் அப்படி வந்தாலே அது பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, ரிப்பேர் பண்ணாலும் சரி, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் சரி, அதுலேருந்து அதுக்காக நம்ம எடுத்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டை நம்ம ஆனுவல் வேல்யூலேருந்து மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் தி above இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். Question number 22. Deduction from annual value as per section. டிடக்ஷன்ஸ் ஆனுவல் வேல்யூலேருந்து டிடக்ஷன் பண்ணுறோம் எந்த செக்ஷன்? இது ஸ்டார்டிங்கில் படித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பார்க்குறதுக்காக மட்டும்தான் இதை ஒரு கொஸ்டினாக நான் இங்கே டைப் பண்ணியிருக்கேன். 22 24 26 24A பிகாஸ் we are discussing many times. நம்மளுக்கு தான் மெயின், அதாவது டஃப்பு கொஸ்டின், ஈஸி கொஸ்டின் அப்படின்னாலும் கொஸ்டின்லாம் கிடையாது. நம்ம தரவாக படிச்சிருந்தால் அது ஈஸி. சில கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் சம் பர்சன்ஸ் இட் இஸ் வெரி வெரி சிம்பிள், ஃபார் சம் பர்சன் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். யாருக்கு ஈஸியாக இருக்கும், யார் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா படிச்சிருக்கவங்களோ அந்த கொஸ்டின் அவங்களுக்கு ஈஸி, யார் படிக்காமல் போயிருக்காங்களோ அவங்களுக்கு டஃப்பு. ஸோ அங்கே வந்து வேரியேஷன்றது நம்ம படித்து நம்ம மைண்டில் வச்சுருக்கக்கூடிய, நம்ம எவ்வளோ தூரம் அந்த ஞாபகம் வச்சுருக்கோம், எவ்வளோ தூரம் நம்ம டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோன்றது தான் டிபெண்ட் பண்ணி தான் ஒரு டஃப்பும் ஈஸியும் இருக்குது. அப்போ டஃப் ஈஸின்றது கொஸ்டினில் கிடையாது, நம்மகிட்ட தான் இருக்குது. அப்போது டிடக்ஷன் ஃப்ரம் ஆனுவல் வேல்யூ ஆஸ் பர் செக்ஷன் 24. 23. இன்ட்ரெஸ்ட் ஃபார் ப்ரீ அக்விசிஷன் பீரியட் இஸ் டிடக்டபிள் இன் டேஷ் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு லோன் எடுத்துட்டோம், இனி இப்போ தான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு, இதுலேருந்து வருமானம் வர தொடங்கலை. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நம்ம பே பண்ணிகிட்ருப்போம், இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணிகிட்ருப்போம். அப்போது அது அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எத்தனை இன்ஸ்டால்மெண்ட், அதுக்கப்புறம் நம்ம வருமானம் கிடைக்கும்போது அந்த நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் அந்த இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணிக்கலாம். எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டில் மைனஸ் பண்ணிக்கலாம்? இன்ட்ரெஸ்ட் ஃபார் ப்ரீ அக்விசிஷன் பீரியட் இஸ் டிடக்டபிள் இன் டேஷ் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் 3 4 5 7. நம்ம வந்து 5 இன்ஸ்டால்மெண்ட்டில் அதை டிடெக்ட் பண்ணிக்கலாம். Question number 24. Which of the following is not a case of deemed ownership of house property? இதில் வந்து எது வந்து டீம்டு ஓனர்ஷிப் கிடையாது? நான் ஏற்கனவே டீம்டு ஓனர்ஷிப் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இதில் எது டீம்டு ஓனர்ஷிப் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க, நாட். அப்போது அந்த நாட்ன்றது ரொம்ப முக்கியமானது. பல கொஸ்டின் நம்ம டிஆர்பி எடுத்தாலும் சரி, எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் சரி, நம்ம எந்த அளவுக்கு கொஸ்டினை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் முக்கியம். இப்போ வந்து நம்ம வந்து டீம்டு ஓனர்ஷிப்பை பற்றி நமக்கு நல்லா தெரியும்னா அந்த டீம்டு ஓனர்ஷிப் மட்டும் கண்ணு போயிடும். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், ட்ரான்ஸ்ஃபர் டு யுவர் ஸ்போஸ் ஃபார் இன்அடிக்வேட் கன்சிடரேஷன். போதுமான அளவு கன்சிடரேஷன் இல்லாமல், பிரதிபலன் இல்லாமல் ஸ்போஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அது டீம்டு ஓனர்ஷிப். இட்ஸ் கரெக்ட். அடுத்த ஆப்ஷனையும் பார்க்க மாட்டோம், அது ஆன்சர் கரெக்ட்னு சொல்லி போட்டு போயிடுவோம். அதுதான் அதிகபட்சமாக மிஸ்டேக் ஆகக்கூடிய ஒரு கொஸ்டினாக இருக்கும். இந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு மிஸ்டேக் ஆகுது. இது ஜெனரலாக வரக்கூடிய மிஸ்டேக். அப்போ இங்கே படித்து பார்க்கும்போது விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட், இது டீம்டு ஓனர்ஷிப்பில் வராது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்போஸ் ஃபார் இன்அடிக்வேட் கன்சிடரேஷன், போதுமான அளவு பிரதிபலன் தராமல் ஸ்போஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து டீம்டு ஓனர்ஷிப்பில் தான் இருக்குது. அப்போ அது வந்து டீம்டு, நம்ம ஆன்சர் கரெக்ட் இல்லை, நாட் தான் கேட்டிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் டு எ மைனர் சைல்டும் டீம்டு ஓனர்ஷிப்பில் தான் இருக்குது. ஓல்டர் ஆஃப் அண்ட் இம்போர்ட்டபிள் எஸ்டேட், இம்போர்ட்டபிள் எஸ்டேட்டுடைய ஓல்டரும் டீம்டு ஓனர்ஷிப் தான். அப்படின்னா என்ன? இம்போர்ட்டபிள் எஸ்டேட் அப்படின்றது வந்து இதுவரை பாகப்பிரிவினை பண்ணாமல், அப்போ நிறைய ஓனர் இருப்பாங்க, பாகப்பிரிவினை பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியும் டீம்டு ஓனர்ஷிப் தான் சொல்லுவோம். அதையும் ஓனராக ஆகலை எல்லாருமே, ஏன்னா பாகப்பிரிவினை இருக்குது, நிறைய பேர் ஓனராக இருப்பாங்க. அதுமாதிரி கோ ஓனர் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டி நிறைய ஓனர் இருந்தால், ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நிறைய பேர் சேர்ந்து வாங்கியிருந்தால் கோ ஓனர், அவங்க வந்து கோ ஓனர் தான், அவங்க வந்து டீம்டு ஓனர்ஷிப் கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு மூணுமே டீம்டு ஓனர்ஷிப்பில் வருது. ட்ரான்ஸ்ஃபர் டு எ ஸ்போஸ் ஃபார் இன்அடிக்வேட் கன்சிடரேஷன்,
transfer to a minor child for inadequate consideration, holder of an importable estate. Importable means பாக பிரிவினை ஆகாத ஒரு இடம். இதெல்லாம் வந்து டீம்டு ஓனர்ஷிப்பில் தான் வருது. இந்த கோ ஓனர் மட்டும் தான் ஓனர். அப்போது விச் ஒன் இஸ் நாட்னு கேட்டிருக்காங்க. விச் ஒன் இஸ் நாட் டீம்டு ஓனர்ஷிப்? கோ ஓனர் ஆஃப் எ ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் டீம்டு ஓனர்ஷிப் ஆஃப். Question number 25. Interest on housing loan borrowed on or after April 1st, 1999 for self-occupied property is deductible up to a maximum of dash. சொந்த உபயோகத்திற்காக சொந்தமாக ஆக்குபை பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டிக்கான லோன் எடுத்திருக்காரு, ஹவுசிங் லோன் எடுத்திருக்காரு. ஆஃப்டர் April 1st, 1999 அப்புறம் எடுத்திருந்தால் அந்த ஹவுசிங் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம், டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து 2 lakh வரைக்கும் எக்ஸம்ஷன் கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோனுக்கு. இதே பாருங்கள், அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ் டேக்கன் ஃபார் ரிப்பேர் வில் பி அலோட் அப் டு. ஒரு ரிப்பேர் பண்ணுறதுக்காக, செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸை ரிப்பேர் பண்ணுறதுக்காக லோன் எடுத்திருந்தால் அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டு எந்த அமௌண்ட் வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. 30,000, 30,000 வரைக்கும் எக்ஸம்ஷன் கிடைக்கும். கொஸ்டின் நம்பர் 27. இது ஜென்ரலாக சில கொஸ்டினில் யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸில் கேட்டிருந்தாங்க, அதனால் நான் இங்கே எடுத்து போட்டேன். இன்கம் ஃப்ரம் இல்லீகல் பிஸ்னஸ் இஸ் டேஷ். இது ஒரே டவுட்டாக இருக்கும். இல்லீகல் பிஸ்னஸ், சட்டத்துக்கு புறம்பான ஒரு தொழில் நடத்துகிறாங்க, அதுக்கு எப்படி டேக்ஸ்? சட்டத்துக்கு புறம்பான தொழில் அப்படின்னு நம்ம தீர்மானிச்சிட்டா அதுக்கு டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் லீகல் ஆக்ஷன்ஸ் வேறு இருக்கும். அப்போது பார்ட்லி டேக்ஸபிளாக எக்ஸம்டடாக என்னன்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் டேக்ஸபிள் வாட் எவர் தி பிஸ்னஸ். அது வந்து இல்லீகலாக கண்டுபிடிச்சா கூட அதுக்கு டேக்ஸ் பே பண்ணணும், அதுக்கப்புறம் லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ இன்கம் ஃப்ரம் இல்லீகல் பிஸ்னஸ் இஸ் டேக்ஸபிள். இதுதான் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோடைய ஹெட்ஸில் வரக்கூடிய ஹெட் ஆஃப் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்தோம், அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.